இந்த வியூ பாயிண்ட் மேலே இருந்து பார்க்கறதுக்கு இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அமைதியாக தாங்க இருக்குது இங்கே இருக்கிற அணையெல்லாம். சங்கிலி கூட கட்டிலாம் எதுவும் பண்ணலங்க. சும்மா சுற்றி விட்ருக்காங்க ஒரு காலில் சங்கிலி. கூர்க்கு வந்துட்டு இங்கே ஃபேமஸான காஃபி பிளான்டேஷன்ஸ்லாம் காமிக்காமல் இருக்க முடியுங்களா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க, யாழ், அதுக்கப்புறம் பியானோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தபேலா, இது மிருதங்கம். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து கீழே போகணுங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க, பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான். குளிக்கலாம் முடியாதுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா, மைசூர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க கூர்க்குக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கூர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டங்க. கூர்க்கு மாவட்டத்தோட தலைநகரான மடிக்கேரிக்கு தான் போயிட்டுருக்கோம். கூர்க்கு பார்த்தீங்கன்னா குடகுன்னு சொல்கிறாங்க. குடகுனாவே எல்லாத்துக்கும் தெரியும் ஃபேமஸ் என்னான்றது. குடகாரஜ் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்ஸ் தாங்க. காஃபி அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூர்க் மாவட்டத்தில் இருக்க ஒரு சில முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டுபாரே எலிஃபென்ட் கேம்ப், யானைகள் முகாம் தான் போக போகிறோம். டுபாரே எலிஃபென்ட் கேம்புக்கு வந்துட்டங்க. பாருங்கள் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே வர வேண்டியது தான். உள்ளே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கேம்ப் மட்டும் இல்லாமல் காவேரி ஆற்றுல நம்ம போட்டிங் போகலாங்க. போட்டிங்கும் இருக்குது இங்கே, அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணுங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட்டு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ரௌட் வரும்னு சொன்னாங்க. அதுவும் நல்லாயிருக்கும்னாங்க இங்கே சன்செட் பார்க்குறது. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர்ஸ் நடந்து போகணுங்க. 3/4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் போகணும் இந்த எலிஃபென்ட் கேம்ப் பார்க்குறதுக்கு. நம்ம பாருங்கள் 2 பக்கமும் அப்படியே நல்லா இருக்குங்க, பார்த்துக்கிட்டே போகலாம். இயற்கை காட்சிகள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. இந்த இடத்துல பறவைகள் சத்தம்லாம் கேட்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஆனால் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல போல இருக்குது யாருமே. அங்கே இந்த சைடு ஒரு யானை இருக்குன்றாங்க, அதான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆமாங்க, தூரமாக நிற்கிது, பக்கமாக போய் பார்த்தா தெரியுங்க. அப்படியே போய் பார்க்கலாம். தெரியுதுங்களா, ஒரு யானை மட்டும் நிற்கிதுங்க அந்த இடத்துல. இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதியாக தாங்க இருக்குது. எப்படி பக்கத்தில் போகிறாங்கன்னு தெரியலையே, ஆளுங்க 2-3 பேர் பக்கத்துலேயே போகிறாங்க. அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். காலில் 2லேயும் சங்கிலி போட்டிருக்காங்க, அதனால தான் ஆளுங்கள்லாம் பக்கமாக போகிறாங்க. வேகமாக ஓட முடியாது, அவ்வளோதான் யானையால். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து அப்படியே வந்துட்டாங்க யானைகள் முகாமுக்கு பக்கத்தில். பாருங்கள் தூரமாக தெரியுது பாருங்கள், யானை இருக்குது. சுற்றியும் ஆளுங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. யானை பார்த்தீங்களா, நல்லா பெரிய சைஸ் யானைங்க. சுற்றியுமே ஆளுங்க ஒரு 15-20 பேர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா யானைக்கு நம்ம ஃபீட் பண்ணலாங்க, யானைக்கு உணவு அளிக்கலாம். அதுக்கு சார்ஜ் இருக்குது போல இருக்குது. இங்கே ஆளுக்கிட்ட 50-100 கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த யானையோட உணவு தராங்க. நம்ம அதை அப்படியே கொடுக்கலாம் நம்ம கையில். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஆனால் அமைதியாக இருக்குது. தந்தம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த யானைக்கு. நிறைய யானை இருக்கும் போல் இருக்குங்க. பாருங்கள் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம், அதே இந்த சைடு பாருங்கள், அந்த சைடு அங்கே ஒரு யானை நிற்கிது பாருங்கள். இது நல்லா பெருசாகவே இருக்குது. அந்த பக்கம் ஓடுறது காவேரி ஆறுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த இடம். பாருங்கள் இந்த யானைக்கு பக்கமாக போய் பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபீட் பண்ணுறாங்க. இந்த யானை பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாகவே நிற்கிது, உள்ளே நிற்கிது, ஆனால் தும்பிக்கையெல்லாம் வெளியே போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்குது பாருங்கள். எல்லாம் பழக்கி இருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் அமைதியாக இருக்குது. அதுவும் சங்கிலி பாருங்கள் போட்டிருக்காங்க, 2 காலுக்குமே சங்கிலி போட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் பெருசாக ஓடலாம் முடியாது யானையால். இங்கே பார்த்தீங்களா ஒரு யானை என்ன பண்ணிகிட்ருக்குன்னு, பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஜாலியாக குளிச்சிட்ருக்குங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா டியூப்பில் தண்ணி அடித்து விட்றாரு ஒருத்தர். நல்லா டான்ஸ் ஆடிட்டே குளிக்குது யானை. இந்த யானை பார்த்திங்கன்னா அப்படியே குளித்து முடிச்சுட்டு அப்படியே வருது பாருங்கள். வர வர உங்களுக்கு பக்கமாக தெரியும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட இடத்துக்கு போகுது. அப்படியே அமைதியாக தாங்க இருக்குது இங்கே இருக்கிற யானையெல்லாம். சங்கிலி கூட கட்டிலாம் எதுவும் பண்ணலங்க, சும்மா சுற்றி விட்ருக்காங்க ஒரு காலில் சங்கிலி. இந்த காவேரி ஆறு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பக்கம்தாங்க ஒரு டேம் இருக்குங்க இங்கே, ஆரங்கி டேம். காவேரிக்கு குறுக்க கட்டப்பட்ட முதல் டேம். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் முன்னாடி. இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பலாங்க. அப்படியே அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். நம்ம இப்போ மடிக்கேரியில் தாங்க இருக்கோம்.
இந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட் பாருங்கள், இதுதான். இங்கே தான் சாப்பிட்டோம், நல்லா இருக்குங்க. எல்லாம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பைசஸ் கடைங்க தாங்க நிறையா இருக்குது பஜாரில். ஸ்பைசஸ் அப்புறம் காஃபி பவுடரும் நல்லா இருக்குது. இங்கே லோக்கல் காஃபி நிறையா கிடைக்குது இங்கே. அது எதிரில் பார்க்குறது வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங் போல் இருக்குங்க. கூர்க்கு வந்துட்டு இங்கே ஃபேமஸான காஃபி பிளான்டேஷன்ஸ்லாம் காமிக்காமல் இருக்க முடியுங்களா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காஃபி கொட்டைங்க இதுதான். நல்லா பழுத்துருச்சு பழம். அதெல்லாம் நல்லா ரெட்டிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பூவெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இது வந்து பழுக்காமல் இருக்குது. இந்த பழம்லாம் காயாக இருக்குது. நிறையா இருக்குங்க இங்கே. ஏதோ பழம் மாதிரி இருக்குது, எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. மெயின் ரோட்டுக்கு எவ்வளோ பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த காஃபி தோட்டம். இங்கே காஃபி செடிகள் மட்டும் இல்லாமல் உள்ளே நிறையா மரங்கள் இருக்குங்க. மரங்கள் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எல்லாமே மிளகு கொடிகள் தான் எல்லாம் சுற்றி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மடிக்கேரியிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். நேம் பார்த்திங்கன்னா அபி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் நேம் பார்த்திங்கன்னா அப்பே ஃபால்ஸுன்றாங்க, அதுக்கப்புறம் அபி ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க. குறுகலான இடம்ன்றனால டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. கார் பார்க்கிங் கொஞ்சம் தள்ளி இருக்குது. வண்டி நிறுத்திட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகணுங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து மினிமல் தாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோன்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க. கீழே டவுனில் தான் இருக்குது போல இருக்குது ஃபால்ஸு. ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டெப்ஸ் இருக்குன்னாங்க. கீழே இறங்கும் போது ஈஸியாக தாங்க இருக்கும். மேலே ரிட்டன் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 150 ஸ்டெப்ஸ் இருந்தாலுமே அப்படியே வரிசையாக ஸ்டெப்ஸே இல்லைங்க. கொஞ்சம் தூரம் 2 ஸ்டெப்ஸ் வருது, அதுக்கப்புறம் அப்படியே ப்ளைனாக நடந்து போகுது கொஞ்சம் தூரம். அந்த மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இயற்கையான காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் எல்லாம். இந்த 2 சைடுமே பார்த்திங்கன்னா எல்லாம் காஃபி பிளான்டேஷன்ஸ், ஏலக்காய் செடி, மிளகு செடி, இந்த மாதிரி தான் இருக்குது. 2 சைடும் இருக்க தோட்டங்கள் எல்லாமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸுங்க. அதனால தான் 2 பக்கமே கம்பி வேலி போட்டிருக்காங்க. நம்ம இங்கே நடுவில் மட்டும் நடந்து ஃபால்ஸுக்கு போயிட்டு வரலாம். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து கீழே போகணுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அவங்க நடந்து போகிறதுக்கு. தண்ணி உழுவுற சவுண்டு கேட்குதுங்களா? நல்லா கேட்குதுங்க. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்போது ஃபால்ஸுக்கு பக்கமாக வந்துட்டோம். இந்த அபி ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் நடந்து வந்த கஷ்டமே தெரியலங்க. பார்த்தோன்னே பிரமிப்பாக தான் இருக்குது. அந்த உழுவுற இடம் தாங்க மெயின். இந்த சுற்றியும் இருக்க இடம்தான் பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மட்டும்தாங்க, பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான். குளிக்கலாம் முடியாதுங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஃபால்ஸுக்கு பக்கமாக வந்தோன்னே பாருங்கள் க்ரௌடு ஓரளவுக்கு இருக்குங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே வியூ பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி ஏதோ கட்டி விட்ருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம் போல இருக்குது. அப்படியே ஃபால்ஸுக்கு பக்கமாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 70 அடி ஹைட்லேருந்து விழுவுதுங்க. அப்படியே பால் மாதிரி கொட்டுது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜான்வரி எண்டில் தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கே இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதே மான்சூன் டைம்லலாம் வந்தோன்னா ரெய்னி சீசனில் எந்த அளவுக்கு தண்ணி வரும்னு பார்த்துங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக வருங்க அப்போல்லாம் வந்தால். இந்த தண்ணி உளுந்து போகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருந்துருக்குங்க. பாருங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இப்போல்லாம், ஆனால் விட்றதில்ல போல இருக்குது. இந்த ஃபால்ஸை மேலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் பாருங்கள். இது ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறி போகணுங்க. சின்ன இடமா தான் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் மேலேருந்து பார்க்க முடியும் போல இருக்குது. பாருங்கள் மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள். இங்கே மேலே வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த வியூ பாயிண்ட் மேலே இருந்து பார்க்குறதுக்கு இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மேலே இருந்து வர தண்ணியே தெரியுது. அங்கே ஆளுங்கள்லாம் கீழே இருந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பலாங்க இங்கேருந்து. கடைசியாக ஒரு தடவை இந்த ஃபால்ஸை பார்த்துங்க எல்லாம். இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு இறங்கி வரும்போது ஸ்டெப்ஸில் ஈஸியாக வந்துட்டாங்க. இப்போ ரிட்டன் போகும்போது ஏறி போகும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே போகலாங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மடிக்கேரியில் இருக்க ராஜா சீட் கார்டனுங்க. இப்போ வந்து ஃப்ளவர் ஷோ நடந்துகிட்ருக்கு இந்த கார்டனில். அதனால் நல்லாயிருக்கும்னாங்க. நைட் டைமில் வந்தால் அதுவும் மெயினாக நல்லாயிருக்கும்னாங்க. இந்த கார்டனுக்குள்ளே வரத்துக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாங்க. முன்னாடி கமாண்டை பார்த்தீங்களா எவ்வளோ பூக்களில் எப்படி சிங்கரிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது.
எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குங்க இங்கே. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கூட இவ்வளோ க்ரௌடு இருக்குது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு. இங்கே இந்த இடத்துலையும் பாருங்கள், ஏராளமான பூக்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரியே இருக்குங்க. குண்டு குண்டாக அப்படியே பால் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. எல்லா ஊர்லேயும் வச்சுருக்க மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க இந்த போர்டு. ஐ லவ் கூர்க். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க, வே டு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் டே டைமில் வந்தால் இன்னும் நல்லா கிளியராக பார்க்கலாம் இதெல்லாம். இந்த இடத்துல பாருங்கள், கீழே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ராஜா சீட் கார்டனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள், இந்த இடத்த ஆண்ட ராஜாக்கள் வந்து டெய்லி வந்து இங்கே உட்காந்து ஈவினிங்கில் பார்ப்பாங்களாம். அதை வச்சு தான் இந்த இடத்துக்கு ராஜா சீட் கார்டன்ற நேம் வந்திருக்கு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க, யாழ், அதுக்கப்புறம் பியானோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தபேலா, இது மிருதங்கம். டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பூக்கள்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பியானோ அப்படியே பக்கத்தில் காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ பாகநந்தேஸ்வரா டெம்பிள் கோயில் செட்டு அப்படியே பூக்கள்லேயே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த கோவில் மாதிரி வெளித்தோற்றம் மட்டும் இல்லைங்க, உள்ளே பார்த்தீங்களா லிங்கம் பாருங்கள், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இதுதாங்க கடைசி இந்த கார்டனில். நம்ம அப்படியே வெளியே போக வேண்டியது தான் இதை பார்த்துட்டு. அடுத்து நம்ம மடிகேரியில் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ராஜா டோம்புங்க. இது ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த இடம். 1834 வருஷம் வரைக்கும் இந்த கொடகை ஆண்ட வீரராஜேந்திரா மற்றும் ராஜேந்திரா ராஜாக்களோட கல்லறை தாங்க இங்கே இருக்குது. அதனால தான் இது ராஜா ஸ்டோம் அப்படின்ற இந்த இடத்த. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கூர்கில் பார்க்க வேண்டிய இடங்களை பற்றின வீடியோவை பார்த்து எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.